இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சியானது மிதுன ராசிக்கு அமோகமான நற்பலன்களை தரக்கூடிய வகையில் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றிகள் உங்களை தேடி வரும். இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஏன்னா சுக்கிரன் சுக்கிரனுடைய சுற்றுவட்ட பாதை, சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை ரொம்ப சின்னது. அதனால தான் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கும் 20 நாள் 22 நாளில் அடுத்தடுத்த ராசிக்கு போயிட்டே இருப்பார். சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சில சமயம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அவருடைய பலம் நமக்கு மறைமுகமாகத்தான் செயல்படும். மறைமுகமாக இருந்தால் நல்லது நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய பயிற்சிங்கிறது எங்கேருந்து எங்கே போக போகிறது அப்படின்னா, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில் உச்ச சூரியனோடு சேர்ந்திருக்காரு. இந்த ரிஷப ராசியில் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 நாட்கள் அங்கே ரிஷப ராசியில் இருப்பார். இந்த ரிஷப ராசிங்கிறது தன்னுடைய சொந்த வீடாக அவருக்கு இருக்குது. அதாவது சுக்கிரனுக்கு 2 சொந்த வீடுகள், ஒன்று ரிஷபம், மற்றொன்று துலாம். இப்போ ரிஷபராசிக்கு வராரு. இந்த ரிஷபராசிக்கு வர்றதுனால சனியின் 3ஆம் பார்வையில் வந்துடுவார். இந்த சனி பார்வையில் சுக்கிரன் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாராங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். ஏன்னா குரு சில ராசிக்கு கெடுதல் பண்ணுவார், சில ராசிக்கு மறைமுகமாக இருந்து நல்லதும் பண்ணுவார். ஆனால் அது சுக்கிரன் சரியாக இல்லை அப்படின்னா சுகங்கள் கிடைக்காது. தாய் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வசதி வாய்ப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ ஒரு மனுஷன் சந்தோஷமாக வசதி வாய்ப்போடு இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் தன்னுடைய பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைகிறார், கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். இந்த 2 இடங்கள் அவருக்கு நேர் ஆப்போசிட் 180 டிகிரிஸில் அவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீடான மீனராசியில் உச்சமடைகிறார். ஆனால் தன்னுடைய மாணவன்னு சொல்லக்கூடிய புதனின் வீட்டில் நீச்சம் அடைகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதன் அறிவு சார்ந்த கிரகம். அறிவாளிகளுக்கு கஷ்டம் இருக்கும், அறிவாளிகள் இருக்கும் இடத்துல சுகம் குறைவாக இருக்கும். இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல செல்லுபடியாகாது. அதாவது அறிவு இடத்துல போகம் இருக்காது, போகம் இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது. இதுதான் பொதுவான அடிப்படை தத்துவம். இப்பேற்பட்ட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இந்த பெயர்ச்சியில் எப்படிப்பட்ட பலனை தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் பயிற்சி மூலமாக தரப்போகிறார்னு பார்க்கலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 5, 12 குடையவன் 12ஆம் இடத்துக்கு வரார். குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படும், உடன்பிறப்புகளுக்கான செலவுகள் ஏற்படும், முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடு, இந்த ஷேர் புரோக்கிங், கமாடிட்டி புரோக்கிங், அதே மாதிரி தங்க நகைகள்லாம் சில பேர் செகண்ட் லைன் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, 2ஆம் நம்பர் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் இப்போ அது தலை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் மர்மமாகவே இருக்கும். பார்க்குறவங்களே கேட்பாங்க,
என்னமோ பண்ணுறேன் ஆனால் எங்களுக்கு புரியலப்பா, என்னமோ பண்ணுறேன்னு தெரியல, என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு. வியாபாரத்தில் சில முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். அதனால் உங்களுக்கு சில சமயம் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால், அதாவது மிதுன ராசியில் பிறந்துட்டு நீங்கள் வேலைக்கு செல்பவர், அடுத்த கம்பெனியில் போயிட்டு வேலை பண்ணுறேன், இல்லை வேற ஒரு நபர்கிட்ட நான் வேலை பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அவங்க மேனேஜரோ இல்லை உங்கள் ஓனரோ உங்களை ஏதாவது மர்மமான பொருளை கொடுத்து, ஏதாவது மறைமுக பொருளை கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னா தயவு செஞ்சு அதில் இன்வால்வ் ஆகாதீங்க. அப்படி ஆனீங்கன்னா உங்களுக்கு அது அரசாங்க ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதனால் உங்களுக்கு மரியாதை குறைவோ இல்லை பதவி இழப்போ ஏற்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதில் மே 11 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வராரு. இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும், அரசாங்க ரீதியான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் தாயாருக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பாட்டிமார்கள், அம்மா வழி பாட்டி, அப்பா வழி பாட்டி, இவங்களுக்கெல்லாம் உடம்பு முடியாமல் இருந்ததுன்னா அதுலேருந்தெல்லாம் உங்களுக்கு மருத்துவ செலவுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஷிஃப்ட் ஆவீங்க, இல்லை கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் டெல்லிக்கு போகலாம், இல்லை ஃபாரினுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அந்த சமயத்தில் நேர்மையை மட்டும் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால ரொம்ப தூக்கம் நல்லா வரும், செமையாக தூங்குவீங்க. அதாவது உங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா சேரில் உக்காந்துட்டே இருப்பாங்க, நல்லா தூங்கிடுவாங்க. படுத்தா மட்டும் இல்லை, சேரில் சில பேர், இன்னும் சில பேர் நான் பார்த்துருக்கேன், நின்றுட்டே தூங்குவாங்க ட்ரெயினில் போகும்போது. அது இந்த சிட்டிக்குள்ளேயே ஓடுற ட்ரெயின்லாம் இருக்குல்ல, அதில் அந்த கம்பியை பிடிச்சிட்டு நிற்பாங்க, அப்படியே தூங்கி வழிவாங்க. அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் தூக்கம் நன்றாக வரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சியானது மிதுன ராசிக்கு அமோகமான நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சில சுப செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு கோயில், எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே ஒன்றா இந்த மீனாட்சி அம்மன், இல்லாட்டி காமாட்சி அம்மன், இல்லாட்டி பகவதி அம்மன், கன்னியாகுமரி அம்மன், அந்த இடத்துல அந்த பெண் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கா, பாதகமான பலன்களை கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட இது பொதுவான பலன். அதாவது 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்கன்னா இந்த 12 ராசிக்குள்ளே வந்தால் எல்லாருக்குமே ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்துக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள், செவ்வாய் பயிற்சி பலன்கள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, ஏன்னா என்னோட பிளான், என்னோட ரூட் மேப் என்னன்னு தெரியணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது அவசியம். இந்த ஜோசியம் பார்க்குறது அவசியம். எனக்கு எப்படியோ போய்க்கிறேன் அப்படின்னா ஜோசியம் தேவையில்லை. ஸோ என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது கைபேசி எண்கள், அதாவது மொபைல் நம்பர்ஸ் 2 கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு, இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த 2 நம்பர்களிலும் உங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.